Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது empirical formula and molecular formula. So first வந்து book backல இருக்க அந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸ் போட்டுடலாம். அதுக்கப்புறம் மீதி புக்குக்குள்ள இருக்க ப்ராப்ளம்ஸை பார்ப்போம். So book backல first problem, calculate the empirical and molecular formula for compound containing 76.6% carbon, 6.38% hydrogen and rest oxygen. அப்புறம் வேப்பர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க 47. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்தாங்கனாலே ஒரு டேப்லர் காலம் மாதிரி வரைஞ்சிடணும். இந்த கொஸ்டின் வந்து மார்ச் 2019 கேட்ட 5 மார்க். ஸோ என்னென்ன இது எழுதணும்? ஃபர்ஸ்ட் எலமெண்ட், பெர்சன்டேஜ், அடுத்து அட்டாமிக் மாஸ், relative number of moles, simple ratio moles, simplest whole number ratio. இப்போ எலமெண்ட் நம்மளுக்கு இருக்கிறது கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் இருக்கு, அப்புறம் இங்க ஆக்சிஜன். ஸோ கார்பனோடைய பெர்சன்டேஜ் வந்து 76.6, இது 6.38. ஆக்சிஜன் வந்து ரெஸ்ட் ஆக்சிஜன் சொல்லியிருக்காங்க. அப்போ மீதி உள்ளது அப்போ இங்கே 76.6ம் 6.38ம் ஆட் பண்ணுங்க. 8, 9, 12, 82 இது ரெண்டே ஆட் பண்ணா இது கிடைக்குது. இதை 100ல இருந்து கழிச்சிட வேண்டியதான். 0.00. ஸோ 10 minus 8 வந்து 2, 9, 0, 7, திருப்பி இங்க 9, 1. ஸோ 17.02 100ல இருந்து மைனஸ் பண்ணலாம். அடுத்து அட்டாமிக் மாஸ். ஸோ அந்த அட்டாமிக் மாசஸ்லாம் அந்த டேப்லெட் காலத்துல இருக்கும். அது அப்படியே வந்து நம்ம எழுதிட வேண்டியதான். கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 1, ஆக்சிஜனுக்கு 16. ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்றது இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். 76.6 divided by 12, 6.38 divided by 1, 17.02 divided by 16. ஸோ இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 6.38, இது வந்து 6.38, இது 1.06. இது ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். அடுத்து சிம்பிள் ரேஷியோ மோல்ஸ். சிம்பிள் ரேஷியோ மோல்ஸ்னா இதுல எது ஸ்மாலஸ்ட் நம்பரோ அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை எடுத்தணும். இங்க நம்மளுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர் 1.06. இந்த 1.06 வச்சு இந்த மூணுதையும் டிவைட் பண்ணணும். இப்போ 6.38 divided by 1.06, 6.38 divided by 1.06, 1.06 divided by 1.0. இது 1, இது 6 வரும், இது 6 வரும். ஸோ அடுத்து லாஸ்ட் சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோனா சப்போஸ் ஏதாவது டெசிமல் வேல்யூ இருந்துச்சுன்னா அது ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணி எழுதும். அவ்வளவுதான். ஸோ அந்த டேப்லர் காலம் முடிச்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்சது. இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு எழுதிக்கோங்க. எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு இந்த கார்பனுக்கு லாஸ்டா நீங்க கண்டுபிடிச்ச வேல்யூ போடுங்க 6, ஹைட்ரஜனுக்கு 6, ஆக்சிஜனுக்கு O1 போடுறதும் ஒண்ணுதான், ஒன்னும் போடாம இருக்கிறதும் ஒண்ணுதான். ஸோ C6H6O. ஓகேவா? இதான் வந்து இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ கண்டுபிடிச்ச எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னது? C6H6O. ஓகேவா? இப்போ எம்பிரிக்கல் மாஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எதுக்கு அப்படின்னா இதோடைய இதுக்கு கண்டுபிடிக்கணும். கார்பன்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு? 12 இருக்கு. இன்டூ கார்பனோட அட்டாமிக் மாஸ் 12 பிளஸ் ஹைட்ரஜன்ல 6 இருக்கு. ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1. ஆக்சிஜன்ல
1 தான் இருக்கு. 1 into 16. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா 94 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ n is equal to ஃபார்முலா வந்து என்னன்னா மோலார் மாஸ் divided by empirical mass. மோலார் மாஸ் நம்மளுக்கு இங்க கொஸ்டின்ல கொடுக்கல, அதுக்கு பதிலா அவங்க கொடுத்துருக்குது வேப்பர் டென்சிட்டி. வேப்பர் டென்சிட்டிக்கு நம்மளுக்கு twice of vapor density, 2 into vapor density அப்படின்னு போட்டுக்கணும். 2 into vapor density divided by empirical mass. இன்கேஸ் இங்க மோலார் மாஸ் நம்மளுக்கு கொஸ்டின்ல வேல்யூ இருந்துச்சுன்னா போட்டிருக்கலாம். ஆனா நம்மளுக்கு கொடுத்துருக்குது வேப்பர் டென்சிட்டினால இந்த ஃபார்முலாவை அப்படியே இப்படி மாத்திரம். 2 into vapor density divided by empirical mass. அப்போ 2 into vapor density என்ன? வேப்பர் டென்சிட்டியோட வேல்யூ கொஸ்டின்ல 2 into 47 கொடுத்துருக்காங்க, divided by 94. ஸோ இது பண்ணீங்கன்னா 1 2 2, 4 2 8, 7 2 14, 47 47 கேன்சல் ஆகி 1 வந்து அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ என்னோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா ஓகே இது கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த எண்ல தான் இதே இருக்கு. கண்டுபிடிச்ச எம்பிரிக்கல் ஃபார்முலால C6H6O whole of n இதான் வந்து ஃபார்முலா. இந்த எண்ணுக்கு தான் இந்த ஃபார்முலா நம்ம போடுறோம். ஸோ C6H6O whole 1, அதாவது அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ டேப்லெட் காலம் மூலமா வந்து அந்த இதை கண்டுபிடிச்சிடுறோம் ஃபர்ஸ்ட். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடைச்சிருது. அடுத்து எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கிறோம். அடுத்து n is equal to molar mass by empirical mass. மோலார் மாஸ் தெரிஞ்சா ஓகே, இல்லாட்டியும் வந்து 2 into vapor density divided by empirical mass ன்னு போட்டுட்டு வேப்பர் டென்சிட்டியோட வேல்யூ வந்து என்னது கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, அது ஈக்குவல் டு 1. மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு இது அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலால ஹோல் பவர் ஹோல் n அப்படின்னு வரும். இங்க என்னன்றது 1 சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் புக் பேக்ல. A compound analysis gave sodium 14.31, sulfur 9.97, hydrogen, oxygen இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. Calculate the molecular formula of the compound if all the hydrogen in the compound is present in combination with the oxygen as water of crystallization. ஒரு ஏதோ ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் வந்து calculate the molecular formula of the compound if the hydrogen in the compound is present in combination with oxygen as water of crystallization. ஹைட்ரஜன் வந்து வாட்டரோட சேர்ந்து ஒரு கிறிஸ்டலைஸ்டா இருக்கு, பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப அதை வச்சு ஏதோ கண்டிப்பா பண்ணணும் கொஸ்டின்ல. சரி, மோலார் அதே மாதிரி இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க, மாலிகுலர் மாஸ் ஆஃப் த காம்பவுண்டும் கொடுத்துருக்காங்க, மோலார் மாஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ as usual டேபிள் வரைஞ்சிருக்கோம். எலமெண்ட், percentage, atomic mass, relative number of moles, அடுத்து simple ratio. இப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? சோடியம், சல்பர், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். ஸோ சோடியமோட பெர்சன்டேஜ் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14.31, சல்ஃபர் வந்து 9.97, ஹைட்ரஜன் 6.22, ஆக்சிஜன் 69.5. அட்டாமிக் மாஸ் வந்து சோடியத்தோடது 23, சல்ஃபர் வந்து 32, ஹைட்ரஜன் 1, ஆக்சிஜன் 16. இப்போ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணீங்கன்னா 14.31 டிவைடட் பை 23, 9.97 divided by 32, 6.22 divided by 1, 69.5 divided by 16. So இதெல்லாம் டிவைட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். அடுத்து இப்போ இந்த 4ல எது ஸ்மாலஸ்ட் வேல்யூன்னு பார்க்கணும். இதுதான் ஸ்மாலஸ்ட். ஸோ இதை வச்சு டிவைட் பண்ணணும். இப்போ இதை வச்சு டிவைட் பண்ணீங்கன்னா ஹோல் நம்பர்
2, இது 1, இது 20, இது 14. ஓகே, இப்போ நம்ம எழுதிடலாம் எம்பிரிக்கல் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து Naக்கு 2, சல்ஃபருக்கு 1, ஹைட்ரஜனுக்கு 20, O14. இதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே, இப்போ மாலிகுலர் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிப்போம். மாலிகுலர் ஃபார்முலாக்கு முத அந்த என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ என்னோட வேல்யூ என்ன? மோலார் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் மாஸ். மோலார் மாஸ் ஓகே, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. எம்பிரிக்கல் மாஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும், கரெக்டா? அப்போ எம்பிரிக்கல் மாஸ் கண்டுபிடிச்சிருங்க. எம்பிரிக்கல் மாஸ் என்னது நம்மளுக்கு இங்க? Na2SH20O14. இதுக்கு கண்டுபிடிக்கலாம். 2 into நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 2 இருக்கு, 2 into 23 பிளஸ் சல்ஃபர்ல 1 into 32 பிளஸ் ஹைட்ரஜன்ல 20 into ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1, ஆக்சிஜன்ல இருக்கிறது 14 into 16. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா 2 into 23 வந்து 46 plus 32 plus 20 plus 224 322 கிடைக்கும். ஓகே, ஸோ இதான் இப்போ எம்பிரிக்கல் மாஸ். இப்போ N is equal to மோலார் மாஸ் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 322 டிவைடட் பை எம்பிரிக்கல் மாஸ் 322. அப்போ N is equal to 1. இப்போ ஸோ அப்போ வந்து என்ன எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடைச்சதோ அதே தான் மாலிகுலர் ஃபார்முலாவும். ஸோ மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு Na2SH20O14N அப்படின்னா அதே தான். அப்போ இங்கே N வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1ஆல சப்ஸ்டியூட் பண்ணும்போது Na2HO20O14 இப்படிதான் கிடைக்கும். இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட்ரஜன் வந்து வாட்டரா பிரசன்ட் ஆயிருக்கு, கரெக்டா? சின்ஸ் ஆல் த ஹைட்ரஜன் இந்த காம்பவுண்ட் இஸ் பிரசன்ட் இஸ் வாட்டர், நம்ம வந்து கரெக்டான மாலிகுலர் ஃபார்முலா எழுதணும். Na2SO4.10H2O. இந்த ஹைட்ரஜன் வந்து ஹைட்ரஜன் 20 வந்து அப்படியே பிரசன்ட் ஆகல. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? அது ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி அது வந்து ஒரு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷனா பிரசன்ட் ஆயிருக்கு, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ கரெக்டான மாலிகுலர் ஃபார்முலா இதுதான். ஸோ இதை தான் எழுதணும். சின்ஸ் ஹைட்ரஜன் இஸ் பிரசன்ட் இஸ் வாட்டர், Na2SO4.10H2O. அவ்வளவுதான். இப்போ அடுத்து புக்குள்ள இருக்க ப்ராப்ளம்ஸை பார்ப்போம். புக்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன இருக்கு? ஓகே, இப்போ இது புக்ல உள்ள ப்ராப்ளம்ஸ். An acid found in tamarind on analysis shows the following percentage composition. Okay, so இது வந்து புக்ல உள்ள ப்ராப்ளம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் அதே மாதிரி எழுதிக்கோங்க. எலமெண்ட், percentage, atomic mass, relative number of moles, simple ratio. ஓகே, ஸோ எலமெண்ட் வந்து இங்க என்ன இருக்கு? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். அதே மாதிரி 32%, 4%, ஆக்சிஜன் வந்து 61%. ஓகே, அட்டாமிக் மாஸ் வந்து கார்பனோடது 12, ஹைட்ரஜன் 1, ஆக்சிஜன் 16. ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்றது இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும். 32 divided by 12, 4 divided by 1, 61 divided by 16. சாரி, ஆக்சிஜன் வந்து 64%. 64 divided by 16. So இது வந்து 32 divided by 12 வந்து 2.66. இது 4, இது 4. Simplest whole number ratio. ஏன்னா சப்போஸ் டெசிமலா வந்துச்சுன்னா நம்ம அந்த ஹோல் நம்பரை எழுதுறதுக்கு. இப்போ இதுல எல்லாத்துலயும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து இந்த 2.66. அப்போ இதை வந்து டிவைட் பண்ணணும். 2.66 divided by 2.66.
4 divided by 2.66. 4 divided by 2.66. So இது 1, இது பாத்தீங்கன்னா 1.5, இதுவும் பாத்தீங்கன்னா 1.5. So the இந்த tabular columnல element, percentage, atomic mass, relative number of moles இந்த ரெண்டையும் டிவைட் பண்றது. சிம்பிள் ரேஷியோ அப்படின்றது இதுல எது சின்ன வேல்யூவா இருக்கோ அதை டிவைட் பண்றது. இப்போ சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. இப்போ இந்த 1.5 நான் வந்து இப்படி எழுத முடியாது, கரெக்டா? அப்போ வந்து இப்படி நான் வந்து ஹைட்ரஜன்ல 1.5 இப்படின்னு போட முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி டெசிமல்ல லாஸ்ட் அப்படி ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா இதை மாத்துறதுக்கு இன்டூ 2ஆல நான் பண்ண போறேன் எல்லாத்தையும். ஸோ தட் டெசிமலா இருக்காது. ஓகே, இப்போ இந்த இங்க இன்டூ 2 பண்ணும்போது இது 2 ஆயிரும். இது 1.5 இன்டூ 2 என்ன வரும்? 3 கிடைக்கும். 3.0 வரும். ஸோ 3, இதுவும் அதே மாதிரி 3. இப்படி நம்ம பண்றதுனால அந்த ஃபார்முலா வந்து என்னது இப்படி வச்சு நம்ம எழுத முடியாதுல. ஒரு ஃபார்முலா வந்து C1.5, H1.5 இப்படிலாம் போட முடியாது. அதனால ஃபைனல் ரிசல்ட்ல டெசிமல் வச்சு வரக்கூடியது இந்த ஒரு ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால இந்த டெசிமல் வேல்யூவை ஹோல் நம்பரா மாத்துறதுக்கு இன்டூ 2ஆல எல்லா இடத்துலயும் பண்றோம். இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா மட்டும் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. அதனால எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு C2H3O3. ஸோ இது மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகும். கடைசியில வந்து அந்த டெசிமல் வேல்யூ இங்க இருக்கிறனால நம்ம 2ஆல காமனா மல்டிப்ளை பண்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அதே மாதிரி ரெண்டாவது கொஸ்டினுக்கும் எழுதிருங்க. எலமெண்ட், percentage, atomic mass, relative number of moles, simplest ratio. ஏன்னா சிம்பிள் ரேஷியோ இன் ஹோல் நம்பர்னும் திருப்பி எழுதலாம். சரி, இப்போ an organic compound present in vinegar has 40% carbon. Okay, hydrogen 6.6%, oxygen 53.4%. அவ்வளவுதான். இப்போ அட்டாமிக் மாஸ் கார்பனோடது 12, ஹைட்ரஜன் 1, ஆக்சிஜன் 16. இது ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ன்றது இது ரெண்டையும் டிவைட் பண்றது. 40 divided by 12. So 6.6 divided by 1. இங்க 53.4 divided by 16. So 40 divided by 12 வந்து 3.3. இது 6.6. இது 3.3. So இதுல எது லீஸ்ட் வேல்யூன்னு பார்த்தா 3.3 தான். இப்போ 3.3ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ இது எதுவுமே வந்து டெசிமல் வேல்யூ வரல, அப்படியே வந்து போட்டுருங்க. இப்போ கார்பனுக்கு 1, ஹைட்ரஜனுக்கு 2, ஆக்சிஜனுக்கு 1. ஸோ இதான் வந்து என்னது எம்பிரிக்கல் ஃபார்முலா. கொஸ்டின்ல வந்து வெறும் எம்பிரிக்கல் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க, மாலிகுலர் ஃபார்முலா கேட்கல. ஸோ அதோட முடிஞ்சிச்சு. அடுத்து இன்னொரு டாபிக்ல நம்ம பார்ப்போம். பை.